வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் KRB தமிழ் டெக். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட்லேயே லோயஸ்ட் ப்ரைஸில் ரெட்மியில் லான்ச் பண்ணியிருக்கேன் A4 5Gயோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இருக்கையிலே லோயஸ்ட் ப்ரைஸில் பியூர் 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க ரெட்மியில். இருக்கையிலே மார்க்கெட்டில் ரேட்டு கம்மியான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து பெரிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ரெட்மி A4 5Gயோட அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைல் நமக்கு லான்ச் பண்ணோடனே நமக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். நமக்கு 2 நாளில் வந்து பேக்கிங் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அமேசானில் ஆல்ரெடி நமக்கு அன்பாக்ஸ் பண்ணி தான் டெலிவரியே கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து பேக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ரெட்மிக்குனே உண்டான ரெட் கலர் பேக்கிங்கில் வந்து வந்திருக்கு. அன்பாக்ஸ் பண்ணி உள்ள மொபைலில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம். உள்ளே ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து நம்மளுடைய மொபைல் இருக்குது. மொபைல் வந்து நார்மலாக எப்பயுமே கொடுத்துருக்கேன், அந்த பேக்கிங்கோடு கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இல்லை என்ன சின்ன மிஸ்டேக் என்னென்னா, உள்ளே வந்து நமக்கு ஒரு ஸ்க்ரீன் கார்டு வந்து ஒட்டி வரும். இந்த மொபைல் வந்து ஸ்க்ரீன் கார்டு ஒட்டாமல் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த பட்ஜெட்டுக்கு யூனிக்கான மொபைல். கலர் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் நல்லா இருந்துச்சு. இது வந்து பிளாக்கும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் வருது. C டைப் பவர் சார்ஜர் கொடுக்குறாங்க. வேறு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். பேக்கிங்கில் உள்ளே வந்து வாரண்டி கார்டு, மேனுவல் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுபோக சிம் எஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக உள்ளே வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுபோக C டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு பேக்கிங்கில் வேறு எந்த பொருளுமே இல்லை. அடுத்ததாக நம்ம வந்து மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் 5G ப்ராசஸர் வந்து Snapdragon 4S செகண்ட் ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மியில் ரொம்ப நாள் கழிச்சு லோ பட்ஜெட்டில் Snapdragon வந்து ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்மூத் வந்து 120Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். கேம் விளாட்றவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோட பேக் சைடு வந்து கிளாஸ் வந்து ஹாலோ டிசைனில் ப்ரீமியம் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் பேக் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கும். அதுபோக 5160 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் வந்து பேக்கோடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணுறது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதுபோக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் கேமரா வந்து டியூல் கேமரா. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங் வந்து உங்களுக்கு 52 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக சாரல் மலை தூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்காது. சைடு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது செக்யூரிட்டி பர்பஸ் யூஸ் ஆகும். இதில் கொடுத்துருக்க OS பார்த்தீங்கன்னா JMOட ஹைப்பர் OS கொடுத்துருக்காங்க. இது நியூ வெர்ஷன் தான். ப்ராசஸர் உண்மையில் பக்காவாக இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் அவைலபிளாக இருக்குது. 4GB ரேமும் 64GB இன்டர்னல் மெமரியும், 4GB ரேமும் 128GB இன்டர்னல் மெமரியும் 2 டைப்பில் அவைலபிளாக இருக்குது. 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிளாக்கும் பர்பிள் கலர் இருக்குது. நாங்கள் வாங்கினது வந்து பர்பிள் கலர் வாங்கியிருக்கோம். இதில் பிளாக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த 64GB இன்டர்னல் மெமரிக்கும் 128GB இன்டர்னல் மெமரிக்கும் வெறும் 1000 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டில் வரும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க. முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பியூர் 5G, அதாவது ட்ரூ 5Gயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்தியாவில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜியோ மட்டும்தான் ட்ரூ 5G இருக்குது. ஏர்டெல், வோடாஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பியூர் 5Gயில் வந்து ஒர்க் ஆகலை. அது வந்து NACA ஸ்டாண்டர்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. 4Gயோட அப்கிரேட் மாடல் 5Gன்னு சொல்லுவாங்க, அதில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஜியோ மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு பியூர் 5Gயில் ஒர்க் ஆகுது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பியூர் 5Gயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மற்றபடி 4G 3G எப்பயும் போல் ஒர்க் ஆகும். நெட்வொர்க் கால் பேசுகிறது எல்லாமே ரெகுலராக ஒர்க் ஆகும். இது வந்து பியூர் 5Gக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல், வோடாஃபோன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பியூர் 5Gக்கு அப்கிரேட் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது பியூர் 5Gயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ரெகுலராக 4G ஒர்க் ஆகும். இப்போ நம்ம மொபைலை ஆன் பண்ணி பார்த்துடலாம். மொபைல் ஆன் பண்ணோடனே நம்ம லாங் ப்ரெஸ் எப்பயும் போல் பண்ணோன்னா நம்ம பவர் ஆன் ஆயிரும். MI கொண்டான லோகோ வருது. அது போக பார்த்தீங்கன்னா JMOட ஹைப்பர் OS லிங்க் வருது. நீங்கள் கிளிக் பண்ணி எப்பயும் போல் நம்ம இந்தியா லாங்குவேஜ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நெட்வொர்க்காக கேட்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் அக்ரி கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால், அதாவது ரெகுலராக இன்ஸ்டால் ஆகிருக்கணும், அந்த அப்ளிகேஷன்லாம் கேட்கும். எல்லாமே நீங்கள் அக்ரி மட்டும் கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டேன். சிம் ஸ்லாட் இப்போ போடுறீங்களான்னு கேட்குது. எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் நீங்கள் ஓகேன்னு மட்டும் கொடுத்துட்டே வந்துடுங்க. ஸ்க்ரீன் லாக் எல்லாமே செட்டிங்ஸ் நம்ம 2வது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி மொபைலில் கேமரா, அதோட ப்ராசஸர் எப்படி ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். இப்போ வந்து ஹைப்பர் OS வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் உண்மையிலே இந்த டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங் உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது. நான் இது வந்து ஓரளவு நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ணிவிட்டேன். திருப்பி நான் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து இன்பில்டாக சில அப்ளிகேஷன்லாம் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸு, கேம்ஸு இதெல்லாம் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் வச்சுக்கோங்க, வேணான்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் வந்து சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கேன்.
எடுத்துகிட்டு உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். அதாவது செல்ஃபி, பேக் சைடு, அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் உண்மையிலே பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ குவாலிட்டியில் கேமரா கொடுத்தது ரொம்ப பெஸ்ட். நீங்கள் இதை வந்து நான் ஓரளவு நீங்கள் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் இதை வியூ பண்ணி பாருங்கள். தனியாக நான் பிக்சரும் போட்டிருக்கேன். நான் பிக்சர் வந்து பின்னாடி நான் போடுறேன். இது வந்து நான் ஏற்கனவே என் மொபைலில் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா கேமரா டு கேமரா எடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் லைவ் பிக்சரை வந்து நான் வந்து பின்னாடி அப்படியே அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. மொபைலில் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆரில் போடும்போது உண்மையிலே நல்லா குவாலிட்டி இருக்குது. நான் அந்த வந்து உங்களுக்கு நான் ரெகுலராக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 90% வந்து பக்காவாக தெளிவாக தான் தெரியுது. சில லொக்கேஷன் ஃபோட்டோஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓப்பன் பிளேஸில் எடுத்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் விழுகுது. கொஞ்சம் சன்லைட் இல்லாத இடத்துல எடுத்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பிக்சர்ஸ் நான் பின்னாடி போடுறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் பின்னாடி வந்து இந்த கேமராவோட பிக்சர்ஸ் வந்து நான் ஒன் பை ஒன்னாக போடுறேன். என்ன தான் நான் முன்ன பின்னா உங்களுக்கு அந்த குறைகள் நிறைகளை சொன்னாலும் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ குவாலிட்டியில் இவ்வளோ ஃபீச்சரோட ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்க மொபைல் ரெட்மியோட 4A 5G மொபைல் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் 100% குவாலிட்டியாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே தான். ஓகேன்னா எக்ஸலண்ட்னு அர்த்தம். உண்மையிலேயே நல்லா போட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து A4 5Gயோட எடுத்த ஃபோட்டோஸு. அதாவது பேக் சைடு லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்திருக்கோம், வெர்டிக்கல் எடுத்திருப்போம், அதுபோல் செல்ஃபி எடுத்திருக்கோம். நான் உங்களுக்கு சில ஜூம் பண்ணி அதில் காமிச்சிருப்பேன். இது வந்து ஹெச்டிஆரில் எடுத்தது நார்மலாக இருக்குது. உண்மையிலே பக்கா குவாலிட்டி. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டியில் போட்டிருக்காங்க. உண்மையிலே கேமரா குவாலிட்டி 100% ஓகே. அவுட் சைடு எடுத்திங்கன்னா உண்மையிலே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இன்டோரில் ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் பிளர் அந்த மாதிரி இருந்தது. ஓகே, எல்லா மொபைல்லையுமே அது இருக்க தான் செய்யும். அவ்வளோதான் நண்பர்களே. வேறு எதுவும் டீட்டெயில் வேணுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இதே போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். நன்றி, அன்புடன் வணக்கம்.